இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 1, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி 1, தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி 1 துண்டு, பூண்டு 4 பல்லு, காஞ்ச மிளகாய் 2. இப்போ இதை சேர்த்திடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பில்லை, துருவி வச்சிருக்க தேங்காய் 2 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திடாதீங்க. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்திடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஊற்றிடலாம். அடுத்ததாக துருவி வச்சுருக்க கேரட் 1, இப்போ இதை சேர்த்திடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான பதங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததா அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தோசை மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற தோசை மாவை எல்லாத்தையும் தோசையாக சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில் சூப்பராக ஹெல்த்தியான தோசை ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.